இனிய வணக்கங்கள். உகரம் தமிழ் வகுப்புல நம்ம அடுத்த பாடம் போக போறோம். இதுதான் கடைசி பாடம், 30வது பாடம். பார்த்து படித்தல்ல. யார பத்தி படிக்க போறோம் அப்படின்னா, அன்னை தெரசா. அன்னை தெரசா பத்தி இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னும் என்ன நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித் தர போறாங்கன்றத இந்த பாடத்துல பார்ப்போம். சரிங்களா? அவங்களுடைய அருள் உள்ளம். சரிங்களா? அவங்க எவ்வளவு ஒரு மர்சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லா உயிர்களிடத்தும் என்ன பண்றது? அருள் உள்ளமா இருக்கிறது. அருள் உள்ளமா யார் இருப்பாங்க அப்படின்னா இறைவன் தான் இருப்பார். அதுக்கு அந்த இறைவனுக்கு ஈக்குவலா யார சொல்றாங்கன்னா நம்ம அன்னை தெரசாவை சொல்றாங்க. சரிங்களா? அருள் உள்ளம் எல்லா உயிர்களுக்கும் இரக்கமா இருக்கிறது. நான் தான் இப்ப நம்ம மனிதன்றது 6 அறிவு இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு கீழே இருக்கிற 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு எல்லாம் என்ன பண்ணுவோம்? ரொம்ப இகழ்ச்சியா நினைப்போம். ஆனா கடவுள் அப்படி நினைக்க மாட்டார். கடவுளுக்கு எல்லா உயிர்களும் அவருடைய குழந்தைகள் மாதிரிதான். அதே மாதிரிதான் அன்னை தெரசா என்ன பண்ணாங்க? எல்லா உயிர்களையும், குறிப்பா மனித உயிர்களை தன்னுடைய குழந்தைகளா நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் அருள் உள்ளம். சரிங்களா? அதுதான் அருள் உள்ளம். குழந்தைகளா நினைக்கிறதுதான் என்னது? அருள் உள்ளம். குழந்தையா இருக்கிறவங்கள மட்டும் குழந்தையா நினைக்கிறது கிடையாது. எல்லா ஏஜ் குரூப்ஸ் உள்ள எல்லா மனிதர்களையும் தன்னுடைய குழந்தையா நினைச்சு அவங்களுக்கு வேண்டியதை செய்யறதுதான் என்னது? அருள் உள்ளம். இப்போ அன்னை தெரசா பத்தி நம்ம பார்க்கலாம். அவங்க எங்க பிறந்தாங்க, உங்களுடைய ஊர் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அன்னை தெரசா 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் நாள் பிறந்தாங்க. எங்கன்னா தென் யுகோஸ்லாவியா யுகோஸ்லாவியா அப்படின்ற ஊர்ல பிறந்தாங்க. தென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது சவுத் இங்கிலீஷ்ல. சரிங்களா? யுகோஸ்லாவியா அப்படின்ற இடத்துல பிறந்தாங்க. இவங்களுடைய பெயர் அன்னை தெரசா கிடையாது. சரிங்களா? அவங்களோட சேவையினால அது சேர்ந்தது. அவங்களுக்கு ஒரு அடைமொழி மாதிரி தான். இவங்களுடைய இயற்பெயர், அவங்க வீட்டுல வச்ச பெயர் என்னன்னா ஆக்னஸ் ஆக்னஸ் கோன்ஷா கோன்ஷா ஆக்னஸ் கோன்ஷா போஜிஷேவ். இதுதான் இவங்களுடைய இயற்பெயர். இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து மத்தவங்களுக்காக அதாவது வாலண்டியர் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? தன்னார்வமா போய் ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறது. அந்த மாதிரி பண்பு உள்ளவங்க இவங்க. உங்களோட 18வது வயசுலயே என்ன பண்ணாங்கன்னாக்கா, தன்னுடைய வாழ்க்கையே என்ன பண்ணாங்க? எனக்கு கல்யாணம் அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். எனக்குன்னு ஒரு தனியா குடும்பம் வேண்டாம். இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே என்னுடைய குடும்பம் தான். என்னுடைய குடும்பத்தோட மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கு. அதனால எனக்குன்னு தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு, இப்ப எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சர்ச்சில் போனீங்கன்னா சிஸ்டர் ஃபாதர்லாம் இருப்பாங்க. சிஸ்டர் ஃபாதர்னு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் யார் அப்படின்னா, அந்த மாதிரி கல்யாணமே பண்ணிக்காம தன்னுடைய வாழ்க்கையே என்ன பண்ணுவாங்க? மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக அந்த மாதிரி தன்னைத்தானே வந்து மாத்திக்கிறது. அந்த மாதிரி உருவத்துல போயிட்டு அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா துறவின்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல கூட சொல்லுவாங்க இல்லையா? அந்த சாமியார்கள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நம்ம பார்த்திருப்போம். ஒரு காவி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க? கடவுளுக்கு, இறைவனுக்கு பணி செய்யறேன், அது மூலமா மக்களுக்கும் என்னால முடிஞ்ச சேவைகள் செய்யறேன்னு போயிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரிதான் இது அவங்க இந்த கிறிஸ்டியன்ல துறவிமார் அப்படின்னு சொல்றாங்க. கன்னி துறவிமார். அதாவது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. தன்னோட வாழ்க்கையே மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக கடவுள்கிட்ட போயிட்டு நான் துறவி ஆகுறேன்னு வேண்டி அதே மாதிரி மாறிடுவாங்க. சரிங்களா? அவங்க எந்த இடத்துல அந்த மாதிரி போய் தன்னை மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா, அயர்லாந்து நாட்டுல லொரேட்டோ லொரேட்டோன்ற ஒரு ஒரு துறவிமார் மடம். இப்ப சாமியார்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு மடம்லாம் இருக்கும். அந்த மாதிரி இதுவும். சரிங்களா? அங்க போயிட்டு அங்க திருச்சபை அந்த கிறிஸ்டியன் இதுல போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த சர்ச்ல போயிட்டு இவங்க தன்னை ஒரு துறவியா மாத்திக்கிட்டாங்க. இல்லையா? 18 வயசுனா என்னது? அதுவே ஒரு குழந்தைதான். 18 வயசுனா 11வது 12வது அந்த மாதிரி
12வது தான் படிப்பாங்க, 12th ஸ்டாண்டர்ட். அந்த ஏஜ்லயே அவங்களோட எண்ணம் எப்படி இருந்தது பாருங்க. மத்தவங்களுக்காக நான் வாழணும்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு பெரிய எண்ணம் இல்ல, அந்த சின்ன வயசுலயே உயர்ந்த எண்ணம். அதனாலதான் அவங்கள அருள் உள்ளம் கொண்டவங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்க, இந்தியாவுக்கு வந்து அங்க கொல்கத்தா, நம்ம கொல்கத்தா இருக்கு இல்லையா, அங்க வந்து இந்த சிஸ்டர்லாம் சேர்ந்து, அந்த கன்னி துறவிகள்லாம் சேர்ந்து ஒரு பள்ளி நடத்துனாங்க. அது செயின்ட் மேரி ஸ்கூல், புனித மேரி பள்ளி. அங்க வந்து இவங்க ஆசிரியரா, டீச்சரா வேலை செஞ்சாங்க. அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணாங்க, நிறைய பேருக்கு நிறைய சேவைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாருக்காவது நோய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வேண்டிய தேவைகள், அவங்களுக்கு வந்து பிசிக்கலாவும் தேவைப்படும், மென்டலாவும் தேவைப்படும், மணி வைஸும் தேவைப்படும் இல்லையா? அந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு பொருளாதாரம், அந்த மாதிரி அதுக்கான உதவிகள், அப்புறம் நேரடியா போய் அவங்களுக்கு வந்து தேவையான மருந்துகள் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து உடம்பு முடியலன்னா அவங்க உடம்பு தொடச்சி விடுறது. சரிங்களா? உடம்பு முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இப்ப ஹாஸ்பிட்டல்லாம் பாத்தீங்கன்னா நர்ஸ் எல்லாம் சில வேலை செய்வாங்க வந்து. அந்த மாதிரி நர்சிங் வேலை எல்லாம் அவங்க செஞ்சாங்க, போயிட்டு வாலண்டியரா போய் செஞ்சாங்க. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம. ரொம்ப வறுமையா இருக்கிறாங்க, ரொம்ப புவரா இருக்காங்க, ஏழ்மையா இருக்காங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி. சரிங்களா? அது மாதிரி சின்ன வயசு குழந்தைங்க இருந்து பெரியவங்க, நல்ல வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே என்ன பண்ணாங்க, எந்தவித பாரபட்சமும் பார்க்காம எல்லா வயதினருக்கும் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி துன்பமோ அதை போக்குறதுக்கு அவங்க ரொம்ப உதவியா இருந்தாங்க. சரிங்களா? அவங்க எந்த சுயநலமும் இல்லாம அந்த வேலையை செஞ்சாங்க. இப்ப இதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, தொழுநோயில ஒரு பெண்மணி, ஒரு லேடி வந்து என்ன பண்ணாங்கன்னா, பாதிக்கப்பட்டிருந்தாங்க. லெப்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க, தொழுநோய். அந்த தொழுநோய் இருக்கிறவங்க கிட்ட யாருமே ரொம்ப போக மாட்டாங்க. ஏன்னா அது நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும், தொத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்கன்னா தொழுநோய் வந்தவங்களுக்கு எல்லாம் அப்படியே பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையா ஆகும் உடம்பெல்லாம். கையெல்லாம் அப்படியே என்ன ஆயிடும்னா, கை கால்லாம் அப்படியே மடங்கி போன மாதிரி ஆயிடும். சரிங்களா? அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. பாக்குறதுக்கே ஒரு மாதிரி தோல் எல்லாம் சுருங்கி போய் ஒரு மாதிரியா இருப்பாங்க. அது யாருமே கிட்டக்க போக மாட்டாங்க. அது இப்பெல்லாம் நிறைய மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காலத்துல அது ஒரு பெரிய நோயா இருந்துச்சு. அவங்க பக்கத்துல போகவே யாருமே வந்து விரும்ப மாட்டாங்க. அவங்கள ஒதுக்கி வைக்கதான் விரும்புவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்மணி இருந்தாங்க ஒரு மருத்துவமனையில. அவங்களுக்கு போய் இவங்க உதவி செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி அந்த தொழுநோய்க்குன்னு தனியா மருத்துவமனை இருக்கு. அந்த மருத்துவமனையில மற்ற நோயாளிகள்லாம் இருந்தாங்க இல்லையா, அந்த பேஷண்ட்ஸ் அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. அவங்களுக்கும் நம்மளால அந்த உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட போய் ஸ்பான்சர் எல்லாம் கேட்டு, அப்புறம் அந்த மருத்துவமனையிலேயே தங்கறதுக்கு இருந்து அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்க வந்து முழு நேரமா பாக்குறோம், அவங்களுக்கு வேண்டிய சிகிச்சை அளிக்கிறதுக்கு, அதாவது ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு சுகாதார அலுவலர், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க மூலமா அங்கேயே ஒரு 2 ரூம்ஸ வந்து எடுத்து, அதுல இவங்களும் அவங்க அவங்க கூட சில வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு அங்கேயே தொழுநோயாளிகள் நலனுக்காக தங்கி இருந்து அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே செஞ்சாங்க. சரிங்களா? இந்த தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்கள யாருமே கிட்டக்க போய் தொட மாட்டாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து உடம்பு தொடச்சு விடணும், அவங்க குளிக்கவும் முடியாது இல்லையா, ஹாஸ்பிட்டல்ல போய் ரெகுலரா அவங்களுக்கு தண்ணி வச்சு தொடச்செல்லாம் விடணும் இல்லையா, அதெல்லாம் வந்து இவங்க கூட இருந்த தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸே செய்ய மறுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எங்கேயாவது அந்த நோய் வந்துட போகுதுன்னு. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நாங்கெல்லாம் செய்ய மாட்டோம்னு விலகிட்டாங்க. ஆனா அன்னை தெரசா மட்டும் என்ன தெரியுமா பண்ணாங்க, இது செய்யறதுனால எனக்கு மகிழ்ச்சி தான். வந்து தொழுநோயாளிகள்னு யாருமே கிடையாது, அது ஒரு நோய் தான். நீங்க வந்து அத மனுஷனா பார்க்காதீங்க, அது வந்து ஒரு நோயாளின்னு பார்க்காதீங்க. சரிங்களா? அந்த வியாதியை சரி பண்ண முடியும், அந்த வியாதியை நீக்கிறதுக்கு தான், குணப்படுத்துறதுக்கு தான் நம்ம உதவுறோம்னு நினைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அப்ப வந்து அவங்க எந்த அளவுக்கு அந்த மனுஷங்களை நேசிச்சிருக்காங்க இல்லையா, அந்த உயிரை. அதுதான் இது காட்டுது. அப்புறம் எவ்வளவுதான் நிறைய அவங்களுக்கு கஷ்டங்கள்.
ஏன்னா வந்து இப்ப யாருக்காவது உதவி செய்ய போகணும்னா அதுக்கு பொருள் வேணும், பணம் எல்லாம் வேணும் இல்லையா? அதெல்லாம் போய் நிறைய பேர்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க எல்லாம் இவங்கள வந்து இகழ்ச்சியா பேசுவாங்க. பணம் வாங்க இப்ப யாராவது வந்து எனக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க, நான் இதை பண்ணணும் அது பண்ணணும்னு கேக்குறாங்க இல்லையா? இப்ப கோயில் திருவிழாக்கு கூட வந்து கேட்பாங்க. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க உங்க ஊர் சைடுலாம். வந்து எனக்கு வந்து இந்த கோயில் திருவிழா நடத்துறதுக்கு பணம் பத்தலைங்க, கொஞ்சம் கொடுத்து உதவுங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான். சரிங்களா? இந்த அன்னை தெரசா போய் இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு உதவி செய்யணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுனீங்கன்னா அவங்க ஒரு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு உதவ முடியும், அந்த மாதிரி ஒரு வேளை மருந்து வாங்கி தர முடியும், இந்த மாதிரி எல்லாம் போய் கேட்பாங்க. கேட்கும் பொழுது எல்லாருமே உதவி பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்ப நம்மளே வந்து யாராவது உதவி கேட்டு வந்தா என்ன பண்றோம்? எல்லாருக்குமா பணம் தரோம்? சரிங்களா? நம்ம என்ன பண்றோம் அவங்கள கிட்ட வந்து, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா, எதுக்கு எடுத்தாலும் பணம் பணம்னு வந்து கேட்க வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள ஒரு இகழ்ச்சியா அவங்க மனசை கஷ்டப்படும்படி பேசுறோம் இல்லையா? அதே மாதிரிதான் அன்னை தெரசாவையும் நிறைய பேரு அதே மாதிரி ரொம்ப இகழ்ச்சியா ஏளனமா அவங்க பணம் கேட்க போகும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு அவங்க மனசை கஷ்டப்படுத்தியிருக்காங்க. அதுக்காக அன்னை தெரசா என்ன பண்ணல, என்ன 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 வேணா அசிங்கப்படுத்துங்க, அவமானப்படுத்துங்க, அத பத்தி எனக்கு கவலை இல்லைங்க, நான் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா வந்து அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு தயவு செஞ்சு ஏதாவது கொடுங்க, அப்படிதான் அவங்க மறுபடியும் போய் நின்னாங்க. சரிங்களா? இந்த என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க, இந்த வேலையை நான் செய்யணுமா, இது நமக்கு தேவையா அப்படின்னு அவங்க என்ன பண்ணல, அவங்க எடுத்த வேலையில இருந்து பின்வாங்கலையாம். சரிங்களா? எடுத்த காரியத்துல அவங்க பின்வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. வந்து எப்படியாவது இந்த ஏழை மக்களோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடினாங்க. அவங்க பசியை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி அவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு சேரிட்டி, சரிங்களா, ஒரு சேரிட்டியை உருவாக்குனாங்க. ஒரு அறக்கட்டளை மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ட்ரஸ்ட் மாதிரி உருவாக்கி அது மூலமா நிறைய ஸ்பான்சர் வாங்கி, சில பேர் இருப்பாங்களே ஏழை மக்களுக்கு உதவணும்ட்டு அவங்கள யாருன்னு நம்ம தேடி போய் கண்டுபிடிக்க முடியாது. அதுவே இந்த மாதிரி சேரிட்டி இதெல்லாம் உருவாக்கணும்னா வந்து இந்த சேரிட்டி வந்து கொஞ்சம் நம்ம அட்வைஸ், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம்னா அது மூலமா நிறைய பேர் கேள்விப்பட்டு உதவ வருவாங்க. அதனால வந்து அன்னை தெரசா என்ன பண்ணாங்க, ஒரு சேரிட்டி மாதிரி, அதாவது மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி, அன்பின் பணியாளர் தமிழ்ல. அது எங்க அந்த அமைப்பை உருவாக்குனாங்கன்னா கொல்கத்தால உருவாக்கி அந்த அறக்கட்டளை மூலமா வந்து ஏழை மக்களுக்கு வாலண்டியரா வந்து இந்த பணம் இதெல்லாம் கொடுத்து, ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து உதவுறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட இருந்து அந்த சேரிட்டி மூலமா நிறைய வாங்கி நிறைய பேருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அப்ப சாப்பாடு, உண்ண உணவு, உடுத்த உடை இது இல்லாதவங்க எல்லாம் இருக்காங்க. அப்புறம் வீடே சில பேருக்குலாம் இருக்காது, இப்பயும் பார்ப்போம். எப்பயும் பிளாட்ஃபார்ம்ல தான் நிறைய பேர் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த திறனாளிகள், இப்போ வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தொழுநோயாளிகள் முக்கியமா இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து அன்னை தெரசா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த சொசைட்டி, இந்த சமூகத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஏழைகள் எல்லாம் மதிக்க மாட்டாங்க. பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க இன்னைக்கும், நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது மதிக்கிறோமா? இன்னைக்கும் அதே தான் தொடருது. சரிங்களா? அது மாதிரி நோயாளிகளை பார்த்தா நம்ம 10 அடி தள்ளிதான் நிற்போம். அந்த மாதிரி வந்து சமூகத்தால ஒதுக்கப்பட்டவங்க, உணவு இல்லாதவங்க, நல்ல ட்ரெஸ் கூட போடாம கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கவங்க, இப்படி எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த சமூகத்துல இருக்கிறவங்க, நல்ல நிலையில இருக்கிறவங்க வெறுக்கதான் ஆரம்பிச்சாங்க. இப்படி வெறுக்கப்பட்டவங்க எல்லாரையும் அன்னை தெரசா என்ன பண்ணாங்க, அவங்க வந்து தன் குழந்தைகளா நினைச்சு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அவங்களையும் வந்து ஒரு மனுஷனா எல்லாரும் மதிக்கிற அளவுல முன்னேற்றினாங்க. சரிங்களா? இப்போ இந்த கொல்கத்தால இருக்கிற அந்த மிஷனரி ஆஃப் சேரிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து மொத்தமே 13 பேர் தான் அதுல மெம்பரா இருந்தாங்களாம் ஆரம்ப காலத்துல. ஆனா அன்னை தெரசா இறக்கும் பொழுது வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாட்டுல அந்த சேரிட்டி வந்து உருவாக்கி இருந்தாங்கன்னா 123, 123 கண்ட்ரீஸ்ல இந்த சேரிட்டி வந்து உருவாக்கி இருந்தாங்க அவங்க இறக்கறதுக்குள்ள. அதே மாதிரி எத்தனை அந்த சேரிட்டி வந்து இரு நம்பர் ஆஃப் சேரிட்டிஸ் எத்தனைன்னா 610, 610. சரிங்களா? அவ்வளவு சேரிட்டியை வந்து அவங்க உருவாக்கி இருந்தாங்க. அது ரொம்ப வந்து குறிப்பிட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப வந்து
இவருக்கு நிறைய விருதுகள் கொடுத்திருக்காங்க. இவர் செஞ்ச அந்த சமூக சேவை இருக்கு இல்லையா, சொசைட்டிக்கு நிறைய வாலண்டியர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இவரோட சகிப்புத்தன்மை, நோயாளிகளுக்கு வந்து கிட்டக்கே போகாம வெறுக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க போய் வந்து என்ன பண்ணாங்க, எல்லா வித அவங்களுக்கு பணிவிடைகளும் செஞ்சாங்க இல்லையா. அந்த சகிப்புத்தன்மை, என்டியூரன்ஸ் சொல்லுவாங்க. இது மூலமா இவங்க என்ன பண்ணாங்க, உலகம் பூரா பூரா இவங்களுடைய புகழ் பரவ ஆரம்பிச்சது. 1962 வருஷம் இவங்களோட சேவைகளை வந்து பாராட்டி நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட், இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது இவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டுல ரமோன் மக்சசே அமைப்பு, அவங்க வந்து இவரை பாராட்டி விருது கொடுத்தாங்க, மக்சசே விருது கொடுத்தாங்க. அடுத்து 1969 இவங்க வந்து சர்வதேச அளவுல இவங்க வந்து சேவைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அதனால சர்வதேச புரிந்துணர்வுக்கான ஜவஹர்லால் நேரு விருது கொடுத்தாங்க. சரிங்களா, அன்னை தெரசாக்கு கொடுத்தாங்க. அதோட அதுக்கப்புறம் 1979 அமைதிக்கான நோபல் பரிசு. சரிங்களா, நோபல் பரிசு ஃபார் பீஸ்க்கான ஒரு நோபல் பரிசு இவங்களுக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் இந்தியால மிகப்பெரிய விருது பாரத ரத்னா தான். அந்த விருதையும் நம்ம அன்னை தெரசா அவங்களுக்கு கொடுத்தாங்க. சரிங்களா, இது மட்டும் இல்ல, இதை தாண்டி நிறைய அஹ், விஷயங்கள் இவங்களுக்கு செஞ்சிருக்காங்க. உலக அளவுல அமெரிக்க ஜனாதிபதி பதக்கம், ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஆர்டர் ஆஃப் மெரிட், இந்த மாதிரி 50க்கும் மேற்பட்ட விருதுகள் சிறப்புகள்லாம் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அன்னை தெரசாவை பத்தி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இருந்து நம்மளும் வந்து என்ன கத்துக்கணும்னா, இந்த மனித நேயம் தான். சரிங்களா, மனித நேயம் தான் வந்து கடவுள் கூட விரும்பக்கூடிய விஷயம். அன்னை தெரசா வந்து எதையும் பொருட்படுத்தாம மக்களுக்காகவே வாழ்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க. இன்னைக்கும் உலக புகழ் பெற்றவங்களா, பெருமைக்குரியவங்களா நிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளும் நம்மளால ஆன உதவிகளை, வாலண்டியர் சர்வீஸ நம்மளும் வந்து மத்தவங்களுக்கு கொடுத்து மனித நேயத்தை போற்றணும். சரிங்களா, பெருமைக்குரியவங்களா நம்மளும் நடந்துக்கணும். இதுதான் இந்த பாடப்பகுதியில நம்ம கத்துக்கிட்டோம். வந்து தேங்க்யூ சோ மச். அழகா வாசிச்சு அனுப்புங்க.